ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே டு டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. மாடிப்படி, அதாவது நம்ம பால்கனிக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு லேக் தெரியும். உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. டைம் கிடைக்கும்போது நம்ம பக்கத்தில் போய் எடுத்து காட்டுறேன். அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். கடவுளின் படைப்பில் என்னென்ன அதிசயங்கள்னு சொல்லும்போது அந்த அழகை பார்க்கும்போது ரசிச்சுட்டே இருக்கலாம் போல தோணும். அவ்வளவு அழகாக இருக்கும். அதுவும் வீடு பக்கத்துலேயே அது அமைகிறது ரொம்ப அதிர்ஷ்டம்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஜாராக்கு ரொம்ப பசிச்சிருச்சு போல். இன்றைக்கி அவங்களோட ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஃபுட் ரெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணுற வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியலை போல். அந்த பிளேட் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ரொம்ப பசி போல். நைட் ப்ராப்பராக சாப்பிடல. அப்புறம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்னிங் ரொட்டீன் நமக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதை ரெடி பண்ணியாச்சு. எல்லா யூடியூப்லேயும் நான் பார்த்துருக்கேன். தோசை மாவு தோசை சுடுறதை விட அதில் நவதானியங்கள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. நவதானியங்கள்னு சொல்லும்போது அந்த நவதானியங்கள் நிறைய இருக்காது இல்லையா, ஒரு சில வீட்டில் ஒரு சில திங்ஸ் தானே இருக்கும். ஸோ இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பட்டாணியும் சுண்டல் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை சுண்டலையும் போட்டு நான் தோசை செய்ய ரெடி பண்ணிட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருமோன்னு பயத்துலேயே தான் அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா ஈஸியாக அது எப்படி அப்படி வந்துச்சுன்னு எனக்கே அதிசயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறேன். ரெகுலராக செஞ்சுருந்தா தெரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை செஞ்சாச்சு. தோசைக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சட்னி தான் செஞ்சோம். தேங்காய் சட்னி செஞ்சுட்டு மார்னிங் டிஃபன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தின்றதை விட அதாவது டேஸ்ட் இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பட்டாணியும் அந்த சுண்டலும் போட்டு, பட்டாணி சுண்டல் போட்டுக்கோங்க. அந்த சுண்டலோட உளுந்து போட்டுக்கலாம். உளுந்தோடு நம்ம கொஞ்சம் அரிசி, நான் எப்படி பண்ணேன்னா ஒரு 3 டம்ளர் அரிசி போட்டுக்கிட்டேன். அரிசியோட 1.5 டம்ளர் உளுந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1 டம்ளர் சுண்டல், 1 டம்ளர் பட்டாணி இப்படி சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மற்றதில் கொஞ்சம் அதாவது தடிப்பாக வரும்னு சொல்லியிருந்தாங்க நான் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது. ஆனால் எனக்கு அப்படி வரல. எப்படி தோசை செய்கிறோமோ அதே பதத்தில் தான் வந்துச்சு. ரோஸ்ட் மாதிரி இருந்துச்சு. சாப்பிடவும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு சில வீட்டில் ஒரு சில குழந்தைங்க சுண்டல் பட்டாணியெல்லாம் சாப்பிடாது இல்லையா. ஸோ இன்டைரக்டாக இது ஈஸியாக இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்துக்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. நான் ஃபர்ஸ்ட் டைமாக உண்மையாக சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு ரேஷன் அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் அவசரத்துக்கு நல்ல அரிசி தான் போட்டு செஞ்சேன். பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி. நம்ம அரிசியில் போட்டு செய்கிற தோசையை விட இது நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நமக்கே தோணும் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லி. ஏன்னா உடம்பு டயர்டாகும்போது தான் அந்த ஹெல்த்தி ஃபுட் மேலேயே நமக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண தோணும். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஓகே.